சற்று முன் இன்ஸ்டா பிரபலம் ஒருத்தங்க காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் இருக்குது. யாரவங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்யா இப்போ இந்த பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் பிரத்யேக ரெடிமேட் புடவை கடை நடத்துவவங்க தான் நாகலட்சுமி. இவங்க தன்னுடைய கடையில் இருக்கும் சாரியை விற்பனை பண்ணுறதுக்காக யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சாரி பிஸ்னஸ் மூலமாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க தான் நாகலட்சுமி. இவங்களுக்கு வயது 41. இவங்களுடைய கணவர் பேர் சுப்பிரமணி. இவருக்கு வயது 51. இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த தம்பதியினுடைய மூத்த மகன் ரஷ்யாவில் மெடிக்கல் படிக்கிறாரு. இரண்டாவது மகன் சென்னையில் உள்ள மெடிக்கல் காலேஜில் பிடிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. நாகலட்சுமிக்கு சாரி பிஸ்னஸ் மூலம் பல லட்சம் கடன் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நாகலட்சுமி சாரி பிஸ்னஸ்க்காக யாரிடம் பேசினாலும் நாகலட்சுமி கணவர் சுப்பிரமணி சந்தேகப்பட்டு நாகலட்சுமி சண்டையிட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தன் மனைவியும் குழந்தைகளையும் பிரிந்து சுப்பிரமணி மதுரையில் அவங்களுடைய அக்கா வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காரு. இந்த நிலையில் தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தன் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடிவெடுத்த சுப்பிரமணி சென்னையில் வந்து தன் மனைவியுடன் சேர்ந்து வந்திருக்காரு. நாகலட்சுமிக்கு சாரி பிஸ்னஸ் மூலம் பல லட்சம் ரூபாய் கடன் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நாகலட்சுமி சாரி பிஸ்னஸ்க்காக யாரிடம் பேசினாலும் அவருடைய கணவர் சுப்பிரமணி நாகலட்சுமி சந்தேகப்பட்டு சண்டையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நாகலட்சுமியுடைய 2வது மகன் காலேஜுக்கு போயிருக்காரு. அந்த நேரத்தில் நாகலட்சுமி வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அவருடைய கணவர் சுப்பிரமணி நாகலட்சுமியை கொலை செய்துவிட்டு மற்றொரு ரூமில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். காலேஜுக்கு பிறந்த அவருடைய மகன் மதியம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீடு முழுக்க ரத்தக்கரை படிஞ்சிருக்குது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நாகலட்சுமி மகன் வீட்டில் இருந்த ரூமை போய் பார்க்கும்போது நாகலட்சுமி செத்து போயிருந்திருக்காங்க. மற்றொரு அறையை பார்க்கும்போது அவங்களுடைய அப்பா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவங்களுடைய மகன் போலீஸாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸார் சம்பவம் குறித்து விசாரணை எடுத்துகிட்டு வராங்க. சுப்பிரமணி தான் நாகலட்சுமியை கொலை செய்தாங்களா இல்லை வேறு யாரும் இந்த சம்பவத்துக்கு காரணமா அப்படிங்கிறத போலீஸார் விசாரணை எடுத்துகிட்டு வராங்க. போலீஸார் விசாரணை முடிவில் தான் இந்த சம்பவத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். திடீரென இன்ஸ்டாகிராமிலும் நாகலட்சுமி அவங்க காலமான செய்தி வெளியானது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது. நாகலட்சுமியுடைய ஃபாலோவர்ஸ் பலரும் இன்ஸ்டாவில் ஆழ்ந்தரங்களை தெரிவித்து வர்றாங்க. எங்கள் சிறப்பாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.